Note, first point, in y is equal to mx plus or minus root of a square m square plus b square, either y is equal to mx plus root of a square m square plus b square or y is equal to mx minus root of a square m square plus b square is the equation of the tangent to the ellipse, but not both. So in the formula நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we are having both plus or minus. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் தான் satisfy ஆகும் equation of the tangentல. ஆல்ரெடி எக்ஸசைஸ் 5.4ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே போல தான் ஹைப்பர்போலாக்கும். y is equal to mx plus or minus root of a square m square minus b square. இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் எப்படி இருக்கும், ஈக்குவேஷன் டு த tangent of hyperbola. ரெண்டுத்துக்குமே இருக்காது. ஈக்குவேஷன் ஆஃப் த tangent to the hyperbola ரெண்டுமே கண்டெயின் ஆயிருக்காது. எனி ஒன் வில் சாட்டிஸ்ஃபை. அண்ட் நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ். இப்போ பேரபோலா, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவை பற்றி பார்த்தோம். அதில் டூ டேஞ்சன்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆன் த பிளேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரபோலாவுக்கு வி கேன் ட்ரா two tangents. Say this is a parabola. இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து யூ கேன் ட்ரா டூ டேஞ்சன்ஸ். ஸோ இங்கே டச் பண்ணுற மாதிரி வரணும். ஓகே, ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஸோ இங்கே இருந்து யூ கேன் ட்ரா டூ டேஞ்சன்ஸ் டு ய பேரபோலா. ஸோ அதே போல் எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் வி கேன் ட்ரா டூ டேஞ்சன்ஸ் ஃப்ரம் எனி எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆன் த பிளேன். Second one, four normals can be drawn to an ellipse, a hyperbola from any external point on the plane. So, ellipse-க்கும் hyperbola-க்கும் எத்தனை normals draw பண்ண முடியும் அப்படின்னா 4 normals. நம்ம வந்து parabola-வுக்கு எத்தனை normalsன்னு பார்த்தோம், parabola-வுக்கு 3 normalsன்னு பார்த்துருக்கீங்க. ஓகே, next third one, the locus of the point of intersection of perpendicular tangents. First subdivision, the parabola y square is equal to 4ax is x is equal to minus a, the directrix. Second subdivision, the ellipse x square by a square plus y square by b square is equal to 1 is x square plus y square is equal to a square plus b square. இதுக்கு பேர் directrix circle of ellipse. Hyperbola-வுக்கு locus of point of intersection of perpendicular tangents எங்க நடக்கும் அப்படின்னா directrix circle. அதாவது x square plus y square is equal to a square minus b square. ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த தேர்ட் பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, the locus of a third pointல பார்த்தீங்களா, the locus of the point of intersection of perpendicular tangents to the parabola. இப்போ parabola draw பண்ணிக்கலாம். y square is equal to 4ax. Assume this as a directrix. The locus of a point of intersection of perpendicular tangents. So draw perpendicular tangents. So parabolaவுக்கு perpendicular tangents நிறைய draw பண்ண முடியும். Like this and மறுபடியும் இங்கேருந்து இப்படி draw பண்ணுற மாதிரி. இதுவும் tangent தான். இந்த லைனும் என்ன தான், ப்ளூ கலர் லைன். இதுவும் tangent தான். ரெண்டுமே perpendicular-ஆக இருக்கும். ஓகே, perpendicular tangent. ஸோ இந்த locus of a point, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை தான் ரெண்டு டேஞ்சன்ட்டும் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக மீட் ஆகிற இடம் இது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸுங்கிற லைன், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a, எக்ஸுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, அதாவது டைரக்ட்ரிக்ஸில் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அமைஞ்சிருக்கும். லோக்கஸ் அப்படின்னா ஸோ அந்த இன்டர்செக்ட் ஆகிருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், இதோடைய மூவிங் பாயிண்ட் வந்து இந்த லைன் மேலே தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு ஆன்சர் என்னது, டைரக்ட்ரிக்ஸ், த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ். இங்கேயும் லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ் பார்க்குறோம், எலிப்ஸுக்கு பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எலிப்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அண்ட் திஸ் இஸ் அன் எலிப்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சரி, இங்கே பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். ஸோ இது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட், இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இதுதான். திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இதோடைய லோக்கஸ், இது போகிற பாதை எங்கே இருக்குது அப்படின்னா அது ஒரு சர்க்கிளாக இருக்கும். இந்த சர்க்கிளுக்கு பேர் தான் டைரக்டர் சர்க்கிள். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சர்க்கிள்னா எப்பவுமே நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் அசியூம் பண்ணுவோம். இது வந்து ஆரிஜினில் இருக்குது, அதனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே ரேடியஸ்க்கு பதில் என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயருக்கு பதில் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் கோனிக்ஸ்க்கு.
இதுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ் சர்க்கிள். ஆன்சர் என்ன? x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் அதே போல் ஹைப்பர்போலால பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ். ஸோ பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, இது ஒரு டேஞ்சன்ட் அண்ட் திஸ் இஸ் another tangent. ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ பாயிண்ட் where the two perpendicular tangents intersect. சரி, இந்த பாயிண்ட் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா this is the circle. அது என்ன சர்க்கிள்? அது டைரக்டர் சர்க்கிள் ஆஃப் ஹைப்பர்போலா. this is a director circle of hyperbola. இது சர்க்கிள் தானே, அப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகே, இது வந்து ஆரிஜின். So we have x square plus y square which is equal to இங்க a square minus b square னு இருக்கு. Okay, so x square plus y square is equal to இந்த circle எப்படி இருக்கு? x square plus y square is equal to a square minus b square. So நிறைய perpendicular tangents நீங்க draw பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே இந்த circle மேல தான் அமைஞ்சிருக்கும். Director circle. Okay, thank you children.